பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி 22 முதல் ஜனவரி 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி இந்த வாரம் எங்கே இருக்கிறாருன்னா தனுசில் அமர்ந்து குரு பார்வையில் 9ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே அதுவும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. சரி, இந்த வார கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறது? ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருக்கார். 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார் சனி பகவான். சுக்கிரன் 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் 9ஆம் இடம் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்குமானா ரொம்ப திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, குடும்பத்தில் வருமானம் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுமா? கண்டிப்பாங்க. இந்த மேஷ ராசியினுடைய 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நிகழக்கூடிய ஒரு அமைப்புகள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் ஏற்படும். மொத்தத்தில் 10க்குடையவன் 11ல் இருக்கிறதால தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏனோ தானோன்னு கூட தொழில் பண்ணாலும் கூட ஒரு இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நிலையில் கிரகங்கள் சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறது. அதில் எஸ்பெஷலி சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார். தொழில் ரீதியாக ஒரு மாண்புமிகு புரட்சியினை எதிர்பார்க்கலாம், ஒரு திருப்பு முனையை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு சம்பாத்தியம், சந்தோஷம், நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம். சரி, உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்குறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசு தொழில் இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் கூட தொழிலில் அதாவது உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது சலுகைகள் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்களா? டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்களா? பேனலில் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, எல்லா சலுகைகளும் கிடைக்கும். உங்கள் நிறுவனத்தின் மூலம் ஏதாவது வீடு வாங்க, லோன் வாங்க, நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த லோன் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகும். இப்படி பல சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பும் பாராட்டுதலும் கிடைத்து சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல பண வரவு, அதாவது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல சம்பாத்தியம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்தோஷமாக உங்கள் பங்கு பாசிட்டிவாக கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த மேஷ ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும்
திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம். பேச்சுவார்த்தை சட்டப்பட்டு முடித்து திருமணத்துக்கான அமைப்பை நடத்துவார்கள். அதாவது அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறுதுணையாக ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகள் கூட ஆதரவாக செயல்படக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம் எங்கே திரும்பினாலும் சரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இந்த 6ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க. வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அந்த ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் எதிரிகளே உங்களுக்கு கிடையாது. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த கேது பகவான் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஒரு மாற்றத்தை, பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தலையிடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 9ஆம் இடத்தை அதிபதி பார்க்கிறார். சூப்பருங்க. அப்போது பாக்கிய நிறைவான ஒரு வாரம். தொட்டது தொடங்க போகிறது. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. இது மட்டுமா, எண்ணாத செயலும் இதுவரைக்கும் காலம் கடந்தும் நடைபெறாத, முற்றுப்பெறாத செயல்கள் கூட இப்போ முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 5ஆம் இடத்தை அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருந்த போதிலும் அரசு சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தந்தைக்கும் சரி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ராகு 12இல் இருக்கிறார். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் இப்பொழுது வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை இருந்தால் நீங்கள் இத்தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 5ஆம் இடம் பிள்ளைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாயினுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. தந்தையினுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது. இந்த வாரத்தில் செலவுகள் ஏற்படும். அது சுப செலவுகள் தான் ஏற்படும் ஒழிய அசுப செலவுக்கு வேலை கிடையாது. டென்ஷன் இருக்குமா, அலைச்சல் இருக்குமா, நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருக்க போகிறது. இந்த வாரம் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான, ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுவில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 7க்குடைய செவ்வாயும் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 12க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறார். மொத்தத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். குரு 12இல் இருந்தாலும் குரு பார்வை நன்மை, கோடிக நன்மை என்று சொல்வார்கள். 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மிகவும் சிறப்பான கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. நல்ல பலன்களையே தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு சென்றாலும் கூட குரு பார்வையில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள், 7க்குடைய செவ்வாய் குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் 7ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறார். 7க்குடையவன்
ஆட்சி பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை, வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமான்னா ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் வருமானம் எப்படி இருக்கும்? 2க்கும் 5க்கும் உடைய புத பகவான் உங்களுக்கு தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பதால், தன் வீட்டை தானே பார்ப்பதால் மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு, அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல், இப்படி ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் மிக அற்புதமான ஒரு வாரம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். 2க்குடையவன் எங்கே இருக்கிறார் பாருங்கள். அஃப்கோர்ஸ் அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பதால், ராசிநாதனும் குரு பார்வை பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தனபாக்கியமான ஒரு வாரம், பொருளாதார மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. வீடு, வாகனம், தாயார் ஸ்தானம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வீடு கட்டணும்னு ஒரு முனைப்போடு குடும்ப உறுப்பினர்களோடு உட்காந்து நல்ல முடிவாக எடுப்பீங்க. அது சுபத்தன்மையில் முடியும். அல்லது ஒரு சிலர் 2 வீலரை மாற்றிட்டு 4 வீலர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தாலும் அதுவும் ஒரு சில அமைப்புகளை அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 6ஆம் இடத்து அதிபதி ஆரோக்கியஸ்தானம், அதையும் குரு பார்க்குறார். அது அதை விட சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் கண்டிப்பாக இருக்க போகிறீர்கள். 5இல் கேது பகவான் இருக்கிறார். இது என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் பிள்ளைகள் உயர்கல்வி நல்லா படிப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுற இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கடன் தொகை இருந்தால் கடன் படிப்படியாக குறைந்து புதிய கடன் வாங்கி சுப செலவுக்கு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். அல்லது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செல்ல நேரிடும், செலவுகள் ஏற்படும். மற்றபடி இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடம் சென்று குரு பார்வையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி, அதாவது 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு தனி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். உங்களை பொறுத்தவரையும் 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் எங்கே அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் 9இல் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள். மற்றபடி இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் ஒன்று படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கும் போகல, தொழிலும் பண்ணலைன்னு வெட்டியாக உட்காந்து இருக்க முடியாது. இந்த சனி பகவான் உங்களை ரொம்ப ஏதாவது உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் வேலை பார்க்கணுமா, இல்லை
தொழில் பண்ணணுமா, அதை ஏதாவது ஒன்று ஏற்படுத்த செய்து விடுவார், பிஸியாக்கி விடுவார் என்று சொல்லலாம் இந்த சனி பகவான். இல்லை நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கேன், தனியார் தொழில் இருக்கேன், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், எந்த குறையும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும். மற்றபடி உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புப்படி இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இப்போ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ராகு பகவானும் குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. கண்டிப்பாக வெளிநாடு போங்க. உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் குடும்பத்தில் வருமானம் இருக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும். சந்தோஷமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் நிச்சயமாக நிம்மதி சந்தோஷம் இருக்கும். இது டென்ஷனான ஒரு வாரமாக இல்லை அலைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக என்றால் அதெல்லாம் நிச்சயமாக இல்லை. டென்ஷன் கிடையாது, அலைச்சல் கிடையாது, சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய ராசியை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 10ஆம் இடம் சஞ்சாரம் செஞ்சு மிக சிறப்பு. 9இல் சனி பகவான். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்க போது. முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் 7ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருப்பது சிறப்பு. அது குரு பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை பார்ப்பது இன்னும் மாபெரும் சிறப்பு. அதுவே ஒரு 100% திருப்திங்க. தன்னம்பிக்கை, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. மைனஸான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது உண்மையிலேயே மைனஸ் தான். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அப்புறம் பாதியில் பழுதாகி நின்று போய் அதுக்கு பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். மற்றபடி உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வைப்பீங்க. அது இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு அப்படியே இந்த ஒரு வாரம் அப்படியே செலவாயிடும். மெயின்டெனன்ஸ் செலவு. அப்போ மற்ற 3 வாரத்துக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது? அப்போ எது ரொம்ப முக்கியமோ, எது போயிடுச்சு, வீட்டில் எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணுமா, இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணுமா, பேஸ்டிங் அதாவது ஃப்ளோரிங்கில் ஏதாவது பேஸ்டிங் பண்ணணுமா, இல்லை இப்படி எது ரொம்ப எசென்ஷியலோ, டோர் ரிப்பேரா, இப்படி எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. மற்றபடி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி, சுகர் ஏகிறோ நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும்.
5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னா இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல சந்தோஷமான ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போது 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கும் அக்கறை தேவை. உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடமாக இருப்பதால் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபுதுங்க வைத்துவிடும். எதிரிகளால் தாக்குதல்கள் ஏற்படும், மறைமுக பிரச்சனைகள் அவங்களால ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அதை விட முக்கியமாக சுக்கிரனே அங்கே இருக்கார், புதனும் இருக்கார். மனைவியால் உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ஒரு யோகமான ஒரு வாரம். ஏன்னா குரு வேறு 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது இந்த வாரம் நீங்கள் உங்கள் மனைவி சொல்வதை நீங்கள் கேளுங்கள். மனைவி சொல்லி மந்திரம் என்று இருங்கள். மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. அவங்களால ஒரு பெரிய ஒரு நிலை ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இல்லை, அவங்களால ஒரு லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை கூட வருகிறதுன்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் 7ல் தான் இருக்கார், நல்ல நிலையில் இருக்கார், எந்த குறையும் இல்லை. சனி பகவான் 9ல் இருக்கார். இது சிறப்புங்க. பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. அதாவது பாக்கியமான ஒரு நிலை. நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிவனை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மைகள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தொழிலில் இந்த ராகு பகவான் 10ல் ராகு இருந்தால் இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட இடத்த கடன் கிடச்சிருக்காது, இப்போ கடன் கிடைக்கும். தொழில் நல்ல சிறப்பாக சொல்லும். தொழில் சிறப்பாக தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும். சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல வருமானம் கிடைக்கும். ஏன்னா 11ல் குரு இருந்தால் தொழில் பண்ணுறவங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகம் பண்ணுறேங்க நான் அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கூட ஏற்படலாம். அதனால் அனுகூலமான ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தாலும், வேலை பளு இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. அதனால் உங்களுக்கு ஆதாயம் மிஞ்சும், ஆதாயம்தான் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்க போகிறது. டென்ஷன் இல்லாத, அலைச்சல் இல்லாத ஒரு வாரம். பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தையினுடைய நிலை சிறப்பாக இருக்கும். செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரம். நீங்கள் எதிர்பார்த்ததும் நடக்கும், எதிர்பார்க்காததும் நடக்கும். கடக ராசி கால புருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் வார ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். பிறகு 12ஆம் இடம் ராசி. பாருங்கள், ராசி அடுத்தது 2ஆம் இடம். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 90 விழுக்காடு 12ஆம் இடத்துல தான் சந்திரன் ஒரு 2 நாள் இருக்க போகிறார், 2.25 நாள். மற்றபடி மேஜராக சாதகமான ஒரு நிலையில் இருப்பதால் ராசிநாதன் மிக மிக குரு பார்வையில் இருக்கிறார். உச்ச நிலையில் வேறு இருக்கிறார், 2.25 நாள் ஆட்சி நிலையில் வேறு இருக்க போகிறார். ஸோ இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை சனி பகவானை தவிர மிக சிறப்பாக இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமே.
சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல பண வருவாய் பொருள் வருவாய். ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். பண வருவாய் பொருள் வருவாய் கண்டிப்பாக இருக்கும். குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல தான் இருக்கிறார். அப்போது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி உங்களுடைய வருமானம் சிறப்பாக இருக்கும். வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். இப்போ 10ல் குரு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்லது தான் பண்ணும். ஏன்னா பார்வை பலம் 10ஆம் இடம் சுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது தான். அதுவும் குரு இருக்கிறார் அப்படின்னும்போது தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும். ரெட்டிப்பு வருமானம் வரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 10ல் குரு இருந்தால் பதவி ஆட்டங்காலம். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ஒன்றா கிடைக்கலாம். அது கூட சாதகமான ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். ஆனாலும் இளைய சகோதர சகோதரிகளுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அல்லது அவங்க உங்களுக்கு அகென்ஸ்டாக திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பல நிலைகளிலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க பிளாட்டு கட்ட வீடு கட்ட உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க. சாதகமாக்கிக் கொள்வீர்கள். ஒரு சிலர் இடம் அதாவது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஒரு சிலருக்கு அமையலாம். 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது என்று சொன்னால் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுகஸ்தானம் உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். ஆரோக்கியமாகவும் சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் கூட உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு அவங்க படிக்கிற இடத்துலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் 6ஆம் இடம் மிக மிக சிறப்பாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம். எங்கே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ கலந்துக்க போகிறீங்க விளையாட்டு போன்ற எதில் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு பந்தயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் சாதிப்பீர்கள் ஜெயிப்பீர்கள்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 8ல் சனி இருக்கிறது. ஒரு அஷ்டமத்து சனியினுடைய நிலை இருக்கிறது. அதை கண்டு பயப்படாதீர்கள். சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் சாஸ்தா. இந்த 7.5 சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி நடக்கும் போதெல்லாம் மனசாட்சியோடு இருந்து எதையும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு வந்தால் சனி பகவான் எந்த ஒரு கெடுதலையும் தரமாட்டார் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க. மற்றபடி சரண்டர் தத்துவம் நம்ம சனி பகவானை வழிபாடு பண்ண ஓரளவுக்கு தலை வருது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படை பார்க்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒன்று உயர்கல்விக்காக போகிறீங்களா இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா இல்லை சொந்த தொழில் செய்யணும்னு போகிறீங்களா, எதற்கு சென்றாலும் உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி 10ல் குரு இருக்கிறார். தொழில் ரீதியாக கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். தொழிலில் வாங்கி போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும்.
உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கிடைக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் முதல் 2 நாள் உச்சமடைகிறார், சிறப்பு. அதுக்கு அடுத்த 2 நாள் 12ல் இருக்கிறார். அப்போ ராசிநாதன் 12ல் இருந்தால் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்புறம் ஆட்சி பெறுகிறார். அப்புறம் 2ஆம் இடத்துக்கு சென்று குரு பார்வையில் இருக்கிறார். நல்ல நிலையில் இருப்பதால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான ஒரு வாரம். நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க. சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஏதாவது குரு பகவானை வணங்குங்க. ராகவேந்தர் அல்லது சாய்ராம் அல்லது குரு தட்சிணாமூர்த்தியை கூட வழிபாடு பண்ணலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நிச்சயமாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கடல் கடந்து போகும் யோகம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அமைப்பு உண்டு. சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது? நல்ல பலன்களை தருமா? முதல்ல ராசிநாதன் போய் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அது சரியில்லாத சூழல். இருந்த போதிலும் ராசியை குரு பார்ப்பது, முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஆனால் 7இல் சனி இருக்கிறார். சூரியன் சனி கிரகங்கள் சஞ்சாரம் சரியல்ல. அடுத்தது ராகு பகவான் 8இல் இருக்கிறார். 2இல் கேது இருக்கிறார். மொத்தத்தில் கிரகங்களுடைய நிலைகள் சுமாரான ஒரு அமைப்பு இருப்பதால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ராசிநாதன் அதாவது உங்களுக்கு 6ஆம் இடத்தில் போய்விட்டார், இப்போ இருக்கிறாருன்னு சொன்னால் 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். அப்போது உங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்காது. இதை மருத்துவ செலவு வைக்கலாம். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம். ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்வது சிறப்பல்ல. ராசியை குரு பார்க்குறார். எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் ரொம்ப நல்லா சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 2இல் கேது இருப்பது சரியா என்று சொன்னால், வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார். குடும்பத்தை நல்லா பிரிப்பார். அதனால் கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பாருங்கள், அதிகபட்சமாக புதன் 6 நாள் 2க்கும் 11க்கும் உடையவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. 11ஆம் இடத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு. அப்போது தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையும். பொருளாதார செழிப்பு இருக்கும். ரெட்டிப்பு வருமானம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். அதே நேரத்தில் இளைய சகோதரர்களால் ஆதரவு எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றி பெறும். இருந்த போதிலும் சென்றமிடமெல்லாம் உங்களுக்கு ஒரு எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய அமைப்பு இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு காத்துட்ருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டில் மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் ஒரு பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 11th ஹவரில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க.
ஜெயிப்பது நிஜம். ஆனால் 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை. தாய்க்கு கூட தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப சின்சியராக படிக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா தான் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற முடியும். 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ஓரளவுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பாருங்கள், 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 5இல் குரு பார்வை பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்து அதிபதியும் ஒன்று இருக்கார். அப்போது 10, 11 ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 11 லாபஸ்தானம். இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த கலைத்துறையில் பிறந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சி கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன், ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு படமோ சீரியலோ வரும், வாய்ப்புகள் வரும் கூடுதலாக. அப்போ கூடுதலாக நல்லா வேலை பார்ப்பீங்க, நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆனால் சந்தோஷம் உங்கள் முகத்தில் இருக்குமான்னா இருக்காது. நிச்சயமாக நிம்மதியான ஒரு வாரம் தான், சந்தோஷமான ஒரு வாரம் தான். ஆனால் டென்ஷன், பரபரப்பு, தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சென்றமிடமெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய நிலை. கணவன் மனைவி முதல்ல ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக பேசுங்க, பழகுங்க. தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு போகக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும், பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பிறப்பு ஜாதகம் சரியாக இருந்தால், எல்லாரும் பிரிஞ்சிட முடியாது கணவன் மனைவியெல்லாம். பிறப்பு ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு சண்டை சச்சரவு வரும் மொழி. ஆனால் பெரிய பிரிவினை என்பது வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 9ஆம் இடம் குரு இருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி எல்லா குருவர்களும் திருவர்களும் நிறைந்து இருக்கிறது இந்த வாரம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை தேவை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். 11ஆம் இடத்து அதிபதி புதன் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் வாக்கு சாதுரியம் உடைய அன்பர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், ஏன் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, அரசு துறையில் பணிபுரிவும் அன்பர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, எதில் பணிபுரிந்தாலும் உங்கள் பணியாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த வாரம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஆனால் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் ரெட்டிப்பு வருமானம் வரும், ஆனால் டென்ஷன் இருக்கும். மற்றபடி செலவினங்கள் ஏற்படும், ஆனால் ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கு இருக்காது. சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும். குடும்பத்தில் வருமானம் இருக்கும், செலவுகள் பாதி தான் இருக்கும். ஒரு குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும், ஆனால் ஒரு டென்ஷன், அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம். எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரையும் வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்குத்தான் நன்மைகள் நடக்கும். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் கேது இருக்கார், 7ல் ராகு இருக்கார். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் பார்வை பலம் 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்க்கிறது, மிகச்சிறப்பு. ராசிநாதன் புத பகவான், அதாவது 1ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் பெற்று 10ஆம் இடத்தை பார்ப்பது மாபெரும் சிறப்பு. ஆதலால் இந்த கன்னி ராசியில்
சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நிறைய பாசிட்டிவ் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது இந்த வாரம். முதல்ல குடும்பத்தில் வருமானம் எப்படி இருக்குன்னா அமக்கலமாக இருக்கும், ரெட்டிப்பு வருமானம் வரும், பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார சேமிப்பு, நல்ல பண வரவு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள், ரெகக்னேஷன் கிடைக்கும். அப்படி உதாரணமாக ஒரு வழக்கறிஞர் இல்லை ஜோசியர் இப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய சொல் பலிதம் இருக்கும், வழக்கறிஞருடைய வாக்கு திறமை சிறப்பாக இருக்கும். அப்படி அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன், மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பினை பார்க்க முடியும். இருந்தாலும் ராசியில் கேது இருப்பது உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடும். ஆனால் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில், அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அவங்களுடைய எஸ்டிமேஷன், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் ஈடு கொடுக்க முடியாமல் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. விழிப்புணர்ச்சியோடு இருக்கிற. மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்க்கறது, சனி பார்க்கிறார். தைரியஸ்தானத்தையும் சனி பார்க்கறதால் தைரிய குறைவு ஏற்படும். இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம், அல்லது இளைய சகோதரிகள் உடம்பு முடியாமல் மருத்துவ செலவு வைக்கலாம். மற்றபடி பார்க்கும்பொழுது 4ஆம் இடம் மாபெரும் சிறப்புங்க. செவ்வாய் 4ல் உட்காண்டிருக்கார். 4க்குடைய குரு உங்களுக்கு 8ல் அமர்ந்தாலும் பார்வை பலம் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் இடம் வாங்குவது, சொத்து வாங்குவது, மனம் வாங்குவது, வீடு கட்டுவது, ஃப்ளாட்டு வாங்குவது, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அதை கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க. சுப நிகழ்ச்சியில் முடியும்னு சொல்லலாம். ஆரம்பம் சிறப்பாக அமையும். மற்றபடி சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். அப்போது ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே 4 வீலர் கார் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். மொத்தத்தில் 4ஆம் இடம் அங்கே இருக்கிறது, புதன் இருக்கிறதால கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் உன்னதமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. குடும்பத்தில் நல்ல வருமானம் இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி புதன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்ப்பதால், அதாவது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மற்றபடி ஜோதிட பெருமக்கள், இவங்க எல்லோருக்குமே இன்னும் பிற டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புதனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா அதுலேயும் மீடியா, பத்திரிகை துறை இதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. நினைக்கிறத சாதிக்க முடியும், சந்தோஷமாக வேலை பார்க்க முடியும், டென்ஷன் கிடையாது, அலைச்சல் கிடையாது, வேலையில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக வேலை பார்த்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இப்படி அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். குறிப்பாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு அமைப்பை தருகிறது. வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலைவாய்ப்பும் கிடைக்கும். சொந்தமாக தொழில் துவங்க விரும்பும் அன்பர்கள் தொழில் துவங்கலாம். இப்படி மிக சிறப்பாக இருக்கிறது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றுபவர்கள் கூட சிறப்பாக இருக்க போகிறது. அரசு கருவூலம், வங்கி, இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இப்படி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது நகை உற்பத்தி பண்ணுற இடம், நகை வியாபாரம் பண்ணுற இடம், துணி உற்பத்தி செய்யக்கூடிய மில்லு, அப்புறம் ஷோரூமு, உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யக்கூடிய இடங்கள், இதில் அருமையான ஒரு காலகட்டம், நல்ல சம்பாத்தியம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 குடையவன் 5ல் வந்து உட்காந்துருக்கார் சூரியன். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கும், கல்விக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி 6ஆம் இடம் சனி பகவான் இருக்கிறார். எந்த முயற்சி எடுத்தாலும் இளைஞர்கள் 30 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் அவங்களுடைய தேடல்கள் இருக்கும் இல்லையா, வேலைவாய்ப்பு, உத்தியோகம், ட்ரான்ஸ்ஃபரு, போஸ்டிங்கு, வெளிநாடு போகிறது, இப்படி எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டு இல்லை ஒரு அவங்க வந்து விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் வந்து நம்பர் 1 வரக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு போட்டி பந்தயம்னு வச்சா கூட நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. நண்பர்கள் விரோதம், கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அவங்களால பண வரவு, பொருள் வரவு அல்லது அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது செலவினங்கள் ஏற்பட்டாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இருந்த போதிலும் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், மற்றபடி சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3, 4 3 பாதங்கள் உள்ளடக்கியது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம். அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சுபம். ராசியை குரு பார்க்குறார். ஸோ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சந்தோஷமாக இருப்பாங்களா? நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அளவு கடந்த ஒரு வருமானம், இரட்டிப்பு வருமானம், மன நிறைவை தரக்கூடிய ஒரு வருமானம் இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும், டென்ஷன் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்ட சண்டை சச்சரவு, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையை காக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்கள் இது மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் எங்கே இருந்தாலும் வெளிவட்டார பழக்க வழக்கம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் நீங்கள் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூதனமாக இருந்தால் தான் ஓரளவுக்கு சாதகமாக அமையும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், BPO, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு ஆதரவு, ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல தகவல் வரும், பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடி 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது வீடு, தொழில், அதாவது தாய் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இருந்த போதிலும் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது வந்து பேலன்ஸ்டு டயட் நீங்கள் ஏற்றுக்கிறத வச்சு நீங்கள் உடம்பு அனுசரித்து இருக்கும். இல்லைன்னா உஷ்ணமாக 4ஆம் இடத்து அதிபதி, அதாவது 4ல் சூரியன் இருந்தாலே, அதுவும் சனி வீட்டில் பகை வீட்டில் போய் இருக்கிறாருன்னா உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். உஷ்ண கட்டி வரலாம், அதனால் பிரச்சனைகள் வரலாம்.
மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 5இல் ஆட்சி பீடம் ஏறுகிறார். நீங்கள் அதாவது சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு மகோன்னதமான, அதாவது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு 100% கண்டிப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகு பகவான் அஷ்டலட்சுமி யோகத்தை தர இருக்கிறார். அதாவது இளைஞர்கள் 30 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே, அதாவது 25 வயசுன்னு கூட எடுத்துங்களேன், 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் வேலை வாய்ப்பாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், அதாவது அவங்க தொழிலாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக கடனுக்காக போகிறீங்க, இல்லை போட்டி பந்தயங்கள்னு போகிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இப்படி, இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் 6ஆம் இடம் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எதிலும் வெற்றி நம்பர் 1ஆக வருவீர்கள். சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தில் குரு பகவான் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்களா என்று சொன்னால் 7ஆம் இடத்தில் குரு இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். ஆனால் குடும்பஸ்தானத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களால் கொஞ்சம் சலசலப்பு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி புதன் 3இல் அமர்ந்து குரு பார்வை பெற்று 9ஆம் இடத்தை பார்க்கிறார். செவ்வாய் குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே மிக மிக உன்னதமான ஒரு நிலை. ஏன் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தகவல் தொடர்பு துறையில் பணியாற்றும் அன்பர்கள், மற்றபடி டெலிவிஷன், சினிமா போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வாரம் மிக மிக ஒரு உற்சாகமான, ஒரு சந்தோஷகரமான ஒரு அமைப்பு. அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ஒரு சிறப்பாக இருக்கும். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கும், சுக்கிரன் சார்ந்த மற்றும் வங்கி, அரசு கருவூலம், அதோடு மட்டுமில்லை உங்களுக்கு பத்திரிகைத்துறை, மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். பணம் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பணம் ரெட்டிப்பு வருமானம் வரும். சந்தோஷம் ரெட்டிப்பாக இருக்கும். ஆனால் மன சஞ்சலம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், டென்ஷன், பரபரப்பு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வருமானம் சூப்பராக இருக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சிறப்பாக இருந்த போதிலும் டென்ஷன், அலைச்சல் இருக்கிறதால நிம்மதி இருக்கா, சந்தோஷம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் எல்லா ஆஸ்பெக்டும் இருக்குது. ஆனால் அந்த குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதாலையும் கொஞ்சம் சந்தோஷம் இல்லாத அளவுக்கு டென்ஷனாக இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. செலவுகள் ஏற்படும். கேது 12ல் இருக்கார். ஆன்மீக செலவு ஏற்படும். 22ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் கூடிய ஒரு வாரம், சூப்பரான ஒரு வாரம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் தனுசுவில் குரு பார்வையில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால மிக மிக சிறப்பு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. அப்போ குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், நிம்மதி ஏற்படும். வருமானம் இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக ஏற்படும். மற்ற கிரகங்கள் நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது ஒரு மைனஸ் தான், சுகஸ்தானம். அப்போ அர்த்தாஷ்டம சனி. அப்போ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திரள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிடும். ராகு 5ல் இருக்கார். நல்லது செய்வார், கெடுதலும் பண்ணுவார். பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனைகள் வரும், ஆனால் பிள்ளைகளால் நல்லது நடக்கும். மற்றபடி 6ல் ராகு இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். குரு பார்வை கோடி நன்மை. மொத்தத்தில் இந்த விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்பட வேண்டாம், நல்லாவே இருக்கும். நமக்கு தேவை தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்கும். இதுதான மேஜராக வேணும். உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது, அவரும் ஒரு அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது சுப செலவை தரப்போகிறார். அப்போது டென்ஷன் இருக்குமா அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அப்போ அர்த்தாஷ்டம சனி. அப்போ எங்கே ஏதாவது தேவையில்லாத ஒரு டென்ஷன், பரபரப்பு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், நண்பர்கள் வட்டாரம், முதல்ல உடம்பு உங்களுக்கு பாதிக்கப்படும். ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்காது. தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மருத்துவ செலவு வைக்கும். வண்டி வாகனங்கள் அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் கிடைக்கும், ஆனால் பாதியில் போய் நின்று பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஒரு சிலர் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக டாக்குமெண்ட்டு அதெல்லாம் சரியாக இருக்கா, இல்லைங்க எதுவும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து ஈஸி அதை போட்டு பார்த்து, மதர் டாக்குமெண்ட்லாம் அதான் பேரண்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பார்த்து வாங்குங்க. மற்றபடி உங்களுக்கு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். கடன் சுமை படிப்படியாக குறைய போகிறது. 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் பற்றிய ஒரு நல்ல தகவல் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வாக்கு சாதுரியமுடைய வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிட அறிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவும் இல்லாமல் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை இவங்க நல்ல சரிவர பயன்படுத்தி கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. அது தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம். 10ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது என்பது புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதுசாக உத்தியோகம், அதாவது வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலைவாய்ப்பும் பண்ணலாம். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், மேலதிகாரி, சக ஊழியருடைய ஆதரவு ரொம்ப சிறப்பாக செஞ்சு மேலதிகாரி நிர்வாகத்தின் மூலம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு மேன்மையான ஒரு மேலாண்மை, அதாவது ஒரு வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. டென்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை சனி பார்க்குறார். ஏதோ ஏற்கனவே நீங்கள் தேவையில்லாத சுறுசுறுப்பு, பதட்டமுடைய நபர். இப்போ இந்த வாரம் டென்ஷன் இருக்கும், அலைச்சல் இருக்கும், ஆனால் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் அருமையாக இருக்கும், நல்ல சிறப்பாக இருக்கும். மற்றபடி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தந்தையருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு, அதாவது சூரியன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். மற்றபடி 9க்குடைய சந்திரன் அவரும் சஞ்சாரம் செய்வது நல்ல இடமாக தான் சஞ்சாரம் பண்ணிட்டு வரார் இந்த வாரம். அதனால் குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் 22, 23, 24 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், அரசியல் பிரமுகர்கள், அரசாங்கத்தில் பணிபுரியும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் எல்லோர்களுக்குமே இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரம். கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த 22, 23, 24 சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையோடு இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, சோதனமாக நீங்கள் நடந்துப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். குடும்பம் சிறப்பாக இருக்க போகிறது. தொழில் சிறப்பாக விளங்கப் போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மன நிறைவு தரப்போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை. ஆனால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாய்க்கும் சரி உங்களுக்கும் சரி. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். அதை எச்சரிக்கையாக எதை பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். அதற்கான வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. செவ்வாயை குரு பார்க்குறார். அப்போ 1-5 மிக மிக சிறப்பாக இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு ஏற்படும். உங்கள் பிறந்த மண்ணில், பிறந்த ஊரில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், மற்றபடி ரேஸு, லாட்ரி சீட்டு, ஸ்பெக்குலேஷன் போன்ற பிரிவில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். சந்தோஷமான ஒரு வாரம். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும். அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களால கௌரவம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. மற்றபடி செவ்வாய் குரு பார்வை பெற்று 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். மொத்தத்தில் இந்த வாரம் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2க்குடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக அற்புதமான ஒரு வருமானங்களை பார்க்கலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக உண்டு. ஒரு டென்ஷன் இல்லாத, ஒரு அலைச்சல் இல்லாத ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. பிள்ளைகள், தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். தந்தையினுடைய நிலை மிக சிறப்பாக அமையும். 9க்குடைய சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்ந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. நிறைவான ஒரு வாரம் என்று சொல்லலாம். எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் இந்த சனி பகவான் இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அதாவது பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். வீடு, வாசல், மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள். பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள்,
இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் என்று சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. சுக்கிரன் குரு பார்வையில் இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் இன்னொரு கூடுதலாக ஒரு டிவி சீரியலில் பண்ணுறீங்க, இல்லை சினிமா பண்ணுறீங்க, இன்னொரு சீரியல் வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். 8க்குடையவன் 6ல் உச்சமடைகிறதால சில சங்கடங்கள், சில பிரச்சனைகள் வரலாம், எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம். ஆனால் சனி பகவான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் 6க்குடையவன் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். பட் 6க்குள்ள போய் 8க்குடையவன் 6ல் வந்து உட்கார்ந்ததால், சந்திரன் உச்சம் பெற்றதால் உடல் ரீதியாக சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனை செலவுகள் வைக்கலாம். மற்றபடி 7க்கும் 10க்கும் உடைய புத பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, உங்கள் அபிலாஷை இனிதே நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரலாம். அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தொழில் ரீதியாக கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை அதில் தொழிலில் போட்டு நல்ல இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்க போகிறீங்க. இருந்த போதிலும் கேது 10ல் இருக்கிறதால ஓரளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், போதும். தொழிலில் மானாவாரியாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ 10ல் கேது இருக்கிறதால இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனாலும் பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்க ஷேர் மார்க்கெட்டு, அதுபோல் பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு வருவாங்க, அவங்களால ஒரு அனுகூலம், மனைவியால் யோக பாக்கியங்கள். ஸோ இப்படி பலதரப்பட்ட ஒரு வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மொத்தத்தில் உங்களுக்கு தொழிலில் இருப்பவர்களுக்கு உச்சமான ஒரு நிலையை எதிர்பார்க்கலாம். செலவினங்கள் ஏற்படும், டென்ஷன் இருக்கும், சாப்பிட நேரம் இருக்காது, தூங்க டைம் இருக்காது, அப்படி பிஸியாக தான் இருப்பீங்க. இருந்த போதிலும் இந்த வாரம் சுப செலவுகளும் ஏற்படும், அசுப செலவுகளும் ஏற்படும். மற்றபடி நிம்மதியான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 25, 26, 27 சந்திராசிரம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராசிரம நாட்களில் சூதனமாக நடந்துக்குங்க. அதாவது நீங்கள் வந்து எச்சரிக்கையாக சந்திராசிரமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எதிர் வரக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனையாக உங்களால் குறைஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் சூதனமாக இல்லைன்னு சொன்னால் பிரச்சனைகள் தலைக்கு மேலே பெருசாகிடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரியும், இல்லை கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள், இந்த ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரியும் அன்பர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் அமக்கலமாக இருக்க போகுது. சூப்பரான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருந்தாலும் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர், இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும். ஆனால் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக இமாலய வெற்றி பெறும்.
வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். மற்றபடி சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 5ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணையால் இந்த வாரம் ரொம்ப யோகமாக இருக்க போகுது. பாருங்கள், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்த இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் 7க்குடையவன் உச்சமடைகிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் நண்பர்களால் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. உங்களை பொறுத்தவரையிலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ராசியில் சூரியன் இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தைக்கு பார்த்திங்கன்னா அவருடைய தொழில் கூட கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் செல்ல விரும்பினால் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா அபிவிருத்தியாகும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் அல்லது டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், இப்படி மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள். வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும். உங்களுடைய மேலதிகாரி உங்களை பாராட்டுவார். அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை பார்ப்பீங்க. சின்சியாரிட்டி, டெடிகேஷனோடு வேலை பார்த்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால மூத்த சகோதரத்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி லாபம் மிகுதி கிடைக்கும். சிறப்பாக ஒரு வாரம் என்று சொல்லலாம். செலவினங்கள், பெண்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் இருக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். பணம் பல வகையில் வரும். திருப்பு முனையான ஒரு வாரம். 7ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால பெண்கள் சார்ந்த வழியில் உங்களுக்கு நல்ல வருமானம். ஆனால் அதே பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் ரீதியாக நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சியை காணப்போகிறீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று 11ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவியால் லாபங்கள், மனைவி வழி சொந்தங்களால் ஆதாயம். எப்படின்னா, ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது
இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாளுக்குடையவன், உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் கூட நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது, கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கப் போகிறது. இருந்த போதிலும் 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறதால சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு போங்க, இல்லை சூரிய வழிபாடு பண்ணுங்க, இல்லை சூரிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு போய் இந்த வாரம் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் 27, 28 சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையோடு இருங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க, வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இந்த வாரம் நல்ல வருமானம் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க, இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. ஒரு நிறைவான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், ஐயப்பனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோண வீடு அமக்கலமாக இருக்க. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல பணவரவு பொருள் வரவு இருக்கும். விருந்தினருடைய வருகையும் நண்பர்களுடைய வருகையும் வீடே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் 2ஆம் இடம் ராகு இருக்கிறதால வருமானம் அதிகரிக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்த, அதாவது உங்களுக்கு எதிரிகளால் சில பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்கள் செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி புதன் குரு பார்வை பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் அனுகிரகத்தால் இந்த வாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடையே கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது பகவான் இருக்கிறதால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், நல்லது பண்ணணும்னு போய் எடாகுடமாக பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாதீர்கள். போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்குன்னு பிரச்சனைகள் வரும். எது எப்படி இருந்த போதிலும் 9ஆம் இடத்து குரு பார்வை இருப்பதால் சிறப்பான ஒரு அம்சத்தை பெறப்போகிறீர்கள். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். வெளிநாடு போகவிருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு போங்க. உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், அல்லது சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம். எதற்கு சென்றாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். குருவர்களும் திருவர்களும் நிறைந்த ஒரு அற்புதங்கள் இருக்கிறது இந்த வாரம். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். ரொம்ப அதிகமான உழைப்பு தேவைப்படும். இந்த மேலாமினிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி,
தனியார் துறைகளுக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் தள்ளப்படுவீர்கள். அதனால் எச்சரிக்கையாக இருங்க, விழிப்புணர்ச்சியாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். தொட்டது தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. செவ்வாய், அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம். நல்லது நடக்கப் போகிறது. சும்மா சாதாரணமாக போய் நீங்கள் வேலை பார்த்தீங்கனாலும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும். சொந்த தொழிலில் நல்ல லாபம், உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு மகத்துவம், மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள் எல்லோருக்குமே சிறப்பை தரும், நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ரொம்ப ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணை, அது பெண்களால் ஆதாயம் பெறப்போகிறீர்கள். ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும். இப்படி உங்களுக்கு நல்ல பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. குடும்பத்தில் வருமானம் என்பது ஒரு அளப்பரிய ஒரு வருமானம். தொழில் ரீதியாக நினைத்ததை விட 2 மடங்கு வருமானம் கிடைக்கும். செலவினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தை மூலமாக செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலர் அரசு கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை பைசல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருக்குமான்னா கொஞ்சம் கலவரமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அனுசரித்து போங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் நீங்கள் பல மேன்மைகள் நடக்கப் போகிறது. வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அதிகபட்ச அதாவது உழைப்பு தேவைப்படுமே ஒழிய உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல சம்பாத்தியம், சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 12இல் இருக்கார். மனைவி வழியால் கூட செலவினங்கள் ஏற்படும். அவங்க வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை தான் வாங்குவாங்க. மனைவி வழியால் வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சுப செலவுகள் தான் மிஞ்சுகிறது ஒழிய அசுப செலவு கொஞ்சம் கம்மி தான். மொத்தத்தில் வங்கி கணக்கில் இருப்பில் காசு பணம் போய் தங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? அதாவது இந்த வாரம் சுமாரான வாரமாக இருக்குமா, சூப்பரான ஒரு வாரமாக இருக்குமா? ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். எதை எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட கற்பனை அதிகமாக இருக்கும். அதனால் எளிதில் முடிக்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணுன்னா அப்போ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கணும் இல்லையா? அதே நேரத்தில் மனைவி, அதாவது உங்கள் கணவனுக்கு மனைவியாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு கணவன் அப்படின்னாக்கா இந்த
7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவும் டெப்த்தாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவங்க உங்களுக்கு அவங்க பிரம்மாண்டத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அது கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் குரு பகவான் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு வருமானம், பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். உதாரணமாக வழக்கறிஞர் இருக்கார். அவர் ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்து கோர்ட்டில் இது வரைக்கும் இல்லாத திறமையை அவர் வெளிப்படுத்துவார். இவ்வளோ நாளாக எங்கப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய திறமை வெளிப்பாடாகி மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ அவருக்கு ரேட்டிங் ஏறும் இல்லையா? அதுபோல் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க. அவங்களும் நல்லா டீச்சிங் ப்ரொஃபஷனில் ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடிய நிலை. ஜோதிடர்கள் இப்படி வாக்கினை கொண்டு தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் இடத்து அதிபதி 3இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், அதாவது உச்ச நிலையில் இருக்கிறார் சந்திர பகவான். அப்போது 5 குடையவன் நல்ல நிலையில் இருக்காருன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முன்னேற்றம் மிக மிக பிரமாதமாக இருக்கும். அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி புதன் குரு பார்வை பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்க போகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பும்னு சொல்லியிருக்கும். அப்போது சொத்து வாங்க, மனம் வாங்க, வீடு வாங்க, ஃப்ளாட் வாங்க, வீடு கட்ட, சொத்து இப்படி ஏதாவது ஒரு சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கு கூட பொற்காலமாக அமையப்போகிறது. பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்கள், ஏன்னா புதன் 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருக்கும். தாய் மாமன் வழி சொந்தங்கள் கூட ஆதரவை தரக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படை இப்பொழுது வெளிநாடு போகணும்னு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். நிச்சயமாக உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். அது கண்டிப்பாக சாத்தியமாகும். சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தில் கேது, கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது எப்படி அப்படின்னா, வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத யோகமாக கூட ஒருத்தருக்கு அமையலாம். மற்றபடி 9ஆம் இடம் சனி பார்வையில் இருப்பதால் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில், அதாவது தந்தை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார் சூரியன். அதாவது 9ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் நல்ல நிலையில் குரு பார்வையில் இருக்கிறார். இருந்த போதிலும் தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம். தேக ஆரோக்கியம் கொஞ்சம் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு
தந்தையால் அனுகூலங்கள், தந்தையால் ஆதாயங்கள், அதுலேயும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். இவர்கள் செயலாற்றி நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நிதித்துறை, நீதித்துறை இதில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சிலர் பிரகாசமாக நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும். நீங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பொக்கிஷமான ஒரு வாரம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.